ஏம்பல்றா. என்னது ஏம்பல்ல. ஓம்பளையா? ஏய் ஏன் பொண்ணுடா அது. அண்ணே இங்க வா. ஆ. என்ன பத்தி உனக்கு தெரியுமா? சொன்னாதான் தெரியும். அவன் சத்தமானாம கேளு. ஏய் என்ன பத்தி இன்னும் உனக்கு தெரியல. சொல்றா. என் சமாச்சாரம் தெரிஞ்சா ஆ. நீ சிரிச்சு போடுவ. என்ன சொன்னாதான் சிரிக்க முடியும். ஏய் சத்தமானா போங்கடா. என் சமாச்சாரம் தெரிஞ்சா சிரிச்சு போடுவேன். அப்பேற்பட்ட சமாச்சாரம் என் சமாச்சாரம். சொல்றா. நான் யாரோட பக்தன் தெரியுமா? நீ யாரோட பக்தன்? நான் முருகனோட தீவிர பக்தன். சரி. எப்படி? முருகனோட தீவிர பக்தன். முருகன் இந்த நாளானிக்கெல்லாம் கோயிலுக்கு போறாங்கல்ல, அந்த முருகனோட தீவிர பக்தன். அந்த முருகனோட அந்த பழனிமலை முருகனை விட தீவிர பக்தன். ஆமா அந்த முருகனை விட அந்த பழனிமலை பஞ்சாமிர்தம்னா எனக்கு உசுருடா. சரி. பஞ்சாமிர்தம்னா உசுரு. நான் சின்ன வயசுல இருந்து பஞ்சாமிர்தம் தின்னதே கிடையாது. அது கருப்பாக்குமா, அது சிவப்பாக்குமா, அது கசக்குமா, அது இனிக்குமா, அது புளிக்குமான்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கும் ரொம்ப நாளா ஆசை. எனக்கும் ரொம்ப நாள் ஆசை பழனி போய் பஞ்சாமிர்தம்னு ஆசை. எங்க ஊருக்காரங்களே என்ன விட்டுட்டு போயிடுறாங்க. ஏய் யாரு அப்படி விசில் அடிச்சுட்டு போமாட்டாங்க விசில் எடுத்துக்கிட்டு என்ன டோட்டா டோட்டா டோட்டான்னு ஏன்னு அடிச்சுட்டு போறேன். ஏய் யார் பாத்த? எனக்கு பழனி போய் ரொம்ப நாளா பஞ்சாமிர்தம்னு ஆசை. எங்க ஊருக்காரங்களே என்ன விட்டுட்டு போயிடுறாங்க. எங்க ஊருக்காரங்களா ஒரு வருஷம் விட்டுட்டு போயிட்டாங்களே. நீங்க விட்டுட்டு போனா நம்மளால பழனி போக முடியாது, நம்மளால குரூப் சேர்த்த முடியாது. அதனால என்ன பண்ணி விட்டேன்? என்ன பண்ண? நானே ஒரு குரூப் சேர்த்தேன்டா. நானே நீ ஒரு குரூப் சேர்த்திட்ட. என் குரூப்புக்கு நான் தான் குருசாமி. என் குரூப்புக்கு நீ தான் குருசாமி. என்ன நம்பி உள்ளூர்ல எவனுமே மாலை போடல. என்ன நம்பி உள்ளூர்ல யாருமே மாலை போடல. உள்ளூர்ல வரது கூட மாலை போடல. என் கூட யாராவது திரும்ப மாலை போட்டா? எங்க மாமனார், எங்க மச்சனை, எங்க பெரிய மாமனார், எங்க பெரிய மச்சனை, சின்ன மாமனார், சின்ன மச்சனை, மொத்தம் நாங்க எங்க மாமனார் வீட்டுல நாங்க ஒரு 10 பேர் மாலை போட்டுக்கிட்டோம். ஒரே குடும்பம். ஆமா 10 பேர் மாலை போட்டுக்கிட்டு எங்க வீட்டுக்காரிட்டு போய் சொல்றேன், பிள்ளை பிள்ளை பழனிக்கு மாலை போட்டுக்கிட்டேன். என் குரூப்புக்கு நான் தான் குருசாமின்னு சொன்ன உடனே என்னங்கறா உன்னை நம்பி எந்த கேனை மாலை போட்டாங்கறா. அப்புறம் உங்க அப்பதான் 10 பேர் மாலை போட்டுருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அதே எங்க அப்பா மாலை போட்டுக்கிறாங்களா அப்படின்னு 2000 ரூபாய் எடுத்து கொடுக்குறாப்பா. என்னதுக்கா? எனக்கா? அட போடா, அவங்க அப்பனுக்கு உடம்பு சரியில்லாம போயிருமா. ஆமா வேலைக்கு மாத்திரை வாங்கி தந்துடணுமா. அது மட்டும் இல்ல அவங்க அப்பா எங்கயோ பச்சை தண்ணி குடிக்க மாட்டானா, எங்கயோ புலத்துற வாட்டர் குடிப்பாங்க. ஃபில்டர் வாட்டர் தான் குடிப்பானா அப்படின்னு 2000 ரூபாய் பணம் கொடுத்தது இல்லாம லிஸ்ட் எழுதி கொடுக்கறாடா. என்னத்துக்கு? என்ன லிஸ்ட்? முத பழனி போறல எல்லா செலவும் பண்ணிட்டு வானு. அல்வா 10 கிலோ, சிப்ஸ் 10 கிலோ, பூந்தி 10 கிலோ எல்லாம் வந்துருந்து லிஸ்ட் எழுதி கொடுத்துட்டாடா. 2000 ரூபாய்க்கு இதெல்லாம் 10 மாடா பத்தாதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணனே, அம்மா சீட் எடுத்துக்கிட்டு போனேன். என் நாட்டு லாபத்துல யாருமே சீட் எடுக்க முடியாது. அம்மா சீட்டு என் நாட்டு லாபத்துல யாருமே எடுக்க முடியாது. எவ்வளவு எடுத்தேன்? 80,000 தள்ளி 20,000 எடுத்துக்கிட்டு போனேன். என்ன நினைச்சுக்கிட்டேன்? 80,000 தள்ளி 20,000 எடுத்துக்கிட்டு போனேன். 20,000 எடுத்துக்கிட்டு எப்படி போறேன்? எப்படி போறேன்? நடந்தே போறேன் பழனி. எப்படி போறோம்? மாரியோ கோயில பூசி பண்ணிவிட்டு காவடி எடுத்து தோல் மேல வச்சமே எங்க 10 பேருக்கு சாமி வந்துருச்சா. சாமி எப்படி ஆடுது? எப்படி ஆரோக்கற ஆரோக்கற அரோகரா அரோகரா விசில வந்தனா நீ புடிங்க போயிருவேன். யாரு போது வேணும்னு அகராதி பண்ணிட்டு சொல்லிட்டேன். இங்க இருந்து நாங்க பழனி போறோம்டா. எங்க ஊருக்காரங்கள விட்டுட்டு போயிடணும். அவங்களுக்கு பின்னாடி நாங்க புறப்பட்டோமே, அவங்களுக்கு முன்னாடி நாங்க போயிட்டோம்டா. அவங்களுக்கு பின்னாடி புறப்பட்டோம், நீ முன்னாடி போயிட்ட. அவங்களுக்கு முன்னாடி போயிட்டோம். ஏன்னு கேளு. எங்க 10 பேருக்கு ஒரே குறிக்கோள், பழனி போய் பஞ்சாமிர்தம் எங்க குறிக்கோள். அதே குறிக்கோள் எடுக்கிறீங்க. இங்க இருந்து பழனி போயிட்டுமே, இங்க இருந்து பழனி போய் பழனி மேல அடிவாரத்துல எப்படி அடிவாரம் அந்த படிக்கிட்டு அடிவாரத்திலே காவடியை வச்சு நாங்க காவடிக்கு பூசை பண்ணிட்டு இருக்கோம். என்ன காவடிக்கு அரோகரா முருகா கந்தான்னு பூசை பண்ணிட்டு இருக்கிறோமே. நாங்க பூசை பண்ண மலைக்கு மேல ஒரு சமாச்சாரம். என்னடா சமாச்சாரம்? பூசை பண்ண மலைக்கு மேல என்ன சமாச்சாரம்? மலைக்கு மேல ஒரு 60 வயசு பாட்டி. சரி. மலைக்கு மேல 60 வயசு பாட்டி, அதோட 5 வயசு பேத்தி. சரி. 2 பேரும் நல்லா மலை ஏறி நல்லா சாமியை பார்த்துட்டு வடபாயகத்தோட அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு 2 டப்பா பஞ்சாமிர்தம் வாங்கி மேலேயே ஒரு டப்பா தின்னுபிட்டு வீட்டுக்கு போலான்னு பாட்டியும் பாட்டி பேத்தியும் கீழே இறங்கி இருக்கிறாங்க. மலையை விட்டு இறங்க அந்த வடபாயகாசு சாப்பிட்டதுக்கு அதுக்கும் அந்த பஞ்சாமிர்தம் தின்னதுக்கு அதுக்கும் அந்த பாட்டியோட பேத்தி அந்த பாட்டியோட பேத்திக்கு பிஜி வந்துருச்சு. நடுமலையிலேயே
நடுமலையிலேயே பாட்டியோட பேத்திக்கு பீ வந்துருச்சு. இப்ப தாண்டா பழனியில பாத்ரூம். அப்ப ஏது பழனியில பாத்ரூம் இல்லப்பா. கிளவி படாத பாடு படுறா. பாத்ரூம் கூட்டு போலான்னா பாத்ரூம் இல்ல. கிளவி பாக்குறோம்னு பாத்துட்டு இது அரியா பிள்ளை தானே, இது 5 வயசு பிள்ளை தானே, இத சாமியோட ஒண்ணு சொல்லி இவ என்ன பண்ணா 2 டப்பா பஞ்சாமிர்தம் வாங்கணும்ல, ஒரு டப்பாவை தான் தின்னுபிட்டோம்ல, ஒரு டப்பா காலியா தானே இருக்குன்னு சொல்லி அந்த டப்பாவில கூட்டிட்டு போய் பிள்ளை ஓரமா உட்கார வச்சு பாவாடி தூக்கி உள்ள விட்டு அடிச்சாடா. டப்பா நம்பிக்கிச்சா சண்டானா மூடியை போட்டு இது யாருக்கும் தெரியாம கீழே கொண்டு போய் எஞ்சி பிள்ளான்னு சோழனா பையில மூடி போட்டு சோழனா பையில வச்சுவேன் சிப்பு போட மறந்து போயிட்டா. என்ன பண்ணனா சிப்பு போட மறந்துட்டாங்க. கீழே போய் யாருக்கும் தெரியாம எஞ்சி பிள்ளான்னு ஓடுறால கூட்டத்துல நாய் அடிக்க நீ அடிக்க நாய் அடிக்க நீ அடிக்க அந்த டப்பா புடிங்கிட்டு கீழே விழுந்து போச்சுடா. டப்பா புடிங்கிட்டு கீழே விழுந்து போச்சு. நாங்க முருகனை எப்படி வேண்டிக்கிட்டு எப்படா வேணா என்னன்னு வேண்டேன் முருகா முத்துக்குமரா தமிழ் கடவுளே உன்னை நம்பித்தான் வந்திருக்கிறேன். உன்னை பாக்குறனும் இல்லையோ உன் மலையை சுத்துறனும் இல்லையோ எனக்கு பஞ்சாமிரதம் கொடுத்துரு முருகான்னு கும்மிர்னேன். அந்த டப்பா என் கைகிட்ட வந்து விழுந்து போச்சு. அப்படியா அடியே சண்டாளா முருகா உன் சத்தியே சத்தி உன் கருணையே கருணை எல்லாத்துக்கும் கேட்டோன்னு பஞ்சாமிரதம் கொடுப்பேன் எனக்கு அதே மாதிரி கொடுத்துட்டேன்னு சொல்லி எடுத்தது ஒளி வச்சுக்கிட்டா. சாமி கொடுத்த பிரசாதம் எடுத்து ஒளி வச்சுக்கிட்டா முத பஞ்சாமிரதம் திங்குறோம். முத திங்குறோம் வந்து எவனுக்குமே கொடுக்க கூடாது. நம்ம மலை ஏற ஏற படிக்க ஒரு நட்டு நக்கிட்டு ஏறலாம் அப்படின்னு ஒரு பொறாமை. ஏன் கூட வந்தவங்க பாத்துக்கிட்டானுங்களே. ஐயோ பங்கு கேக்குறானே, எங்க மாமனார் பங்கு கேக்குறானே. சரி 1000 தான் இருந்தாலும் நான் தானே குருசாமி, நான் தானே எல்லாத்துக்கும் பஞ்சாமிரதம் கொடுக்கணும். அதனால என்ன பண்ணிவிட்டேன், டேய் காய்ச்சி போட்டு வாங்கினா கூட அப்படியே தங்கலாம், சாமியே கேட்டவொன்னு கொடுத்துருச்சு. அதனால வாங்கின எல்லாம் தண்ணி ஊத்தி சுத்த மொத்தமா சாப்பிடலான்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு இடம் போல போயிட்டேன். தண்ணி தீடி சாப்பிடலான்னு. அப்படியா அங்க போனா சண்டையாவுது. தப்பாவுக்கு நான் தாங்க அவளுக்கும் நான் தாங்க அவளுக்கும். சரி தப்பா யாரு கிடைச்சு, யாருக்கு குருசாமி தான் கிடைச்சு. நான் தானே குருசாமி. ஆமா நான் தானே குருசாமி. பாரு முன்னாடி வச்சுட்டா கூட தின்னவிட்டீங்க, பின்னாடி வச்சுக்கிறேன். 10 பேரும் போய் தண்ணி ஊத்திட்டாங்களாங்க. இவனுக்கு என்ன பண்றது, இவனுக்கு ஒரே எட்டு வைக்கிறது, நான் மூடி ஒரு திருவுருத்து. இவனுக்கு 2 எட்டு வைக்கிறது, நான் மூடி 2 திருவுருத்து. 3வது எட்டுக்கா மூடி கழட்டி விட்டேன். 3வது எட்டுக்கலாம் மூடியை கழட்டி விட்டேன். இவனுக்கு போய் உள்ள முழுவானுங்களே 3 விரல எடுத்து அப்படியே உள்ள விட்டுனேன். அப்படியே சுட அப்படியே வெதுன்னு. அப்பதான் முருகனை நினைச்சேன். என்னன்றா முருகா முத்துக்குமரா தமிழ் கடவுளே எல்லாத்துக்கும் பஞ்சாமிரதம் கூலிங்கா தான் கொடுப்பேன். நான் கேட்ட உடனே சூடா குடுத்துட்டே முருகான்னு சொல்லி எடுத்து உறுப்புல எடுத்துல அது பஞ்சாமிரதம் இல்ல, அது பிய்யே. சன்னாடா முருகா இதேடா வம்பாகுது. உன்ன நிம்மி நான் வந்தா என்ன பிய்ய தங்க வச்சிட்டியே. எங்க தண்ணிட்டு எங்க மாமனார் பச்சன்லாம் பார்த்தானே என்ன பிய்யத்தின்னு பழிப்பானே அவரு அடிச்சுக்கிறேன். அப்ப தானே எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன ஐடியா, வான 10 பேர்ல ஒருத்தன் பிய்யத்தனா தான் 10 பேரும் பிய்யத்தனா. போன 10 பேருமே பிய்ய தின்னுட்டா இது பிய்யன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். மூடி போட்டு பின்னாடி வச்சுக்கிட்டேன். அங்க இருந்து வரானுங்களே தண்ணி ஊத்திட்டு வரானுங்களே குருசாமி பஞ்சாமிரதம் குடுங்குறானுங்களே. டேய் இந்த பஞ்சாமிரதங்கன்னா வரமுறை இருக்குது. என்ன வரமுறை, கண்ணையை நீட்டி கண்ணை மூடித்தான் நக்கணும்னு. ஏன் கண்ணை மூட சொன்னு கேளு. கண்ணை திறந்தா பிய்யின்னு கண்டுபிடிச்சு எனக்கு திங்க மாட்டானுங்க. கண்ணை மூடி கையை நீட்டி நின்னாங்களே ஆளுக்கு புல வலிச்சு வச்சிருந்தா. இது தாண்டா முருகன் கொடுத்த பிரசாதம். முருகாடி சொல்லி நக்குங்கடா இனிக்கணுமே, முருகாடி சொல்லி நக்கிறாங்களே. போன 10 பேரும் பிய்ய தின்னுட்டோம். போன 10 பேரும் இனிமே பிய்ய தின்னுட்டோமே. இனிமே சாமியும் வேணும், இனிமே பழனியும் வேணாம், இனிமே பஞ்சாமிரதம் வேணாம். எல்லாம் போற போன அவங்க வீட்டுக்கு போலான்னு எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் எங்க வீட்டுக்கு நடந்தே போறேன். 80,000 தள்ளி எடுத்துக்கிட்டு சீட்டு ஒண்ணுமே வாங்கல. நடந்தே வீட்டுக்கு போறேன். பிய்யத்தனத்தான் மிச்சம். நடந்தே போய் எங்க திண்ணையில உட்காந்து எங்க வீட்டுக்காரி கூப்பிடுறேன். என்னன்னு பிள்ளை பழனி நடந்தே போயிட்டு நடந்தே வந்தேன், கொஞ்சம் கலப்பாக்குது டீ வச்சு கொடுன்னு. 2000 ரூபாய் பணம் கொடுத்து கம்முனுப்பாலாம். எப்படி கம்முனுப்பா சண்டை பண்றாடா. எப்படி பால் மணி சப்புண்டை இன்னைக்கு 2000 ரூபாய் பணம் கொடுத்தனே. எனக்கு வலையில் வாங்கிட்டு வந்தியா, எனக்கு கிளிப் வாங்கிட்டு வந்தியா, பிள்ளைங்களுக்கு பொம்மை வாங்கிட்டு வந்தியா, ஒரு திருநீர் ஆட்சி வாங்கிட்டு வந்தியா, வவுத்துக்கு சோத்த தண்ணியா பிக்க தண்ணியாங்கிறானா. சண்டாளா இதேடா வம்பாகுது முருகா. நான் பிய்ய தண்ணி மட்டும் வந்து இவ கட்டி சொல்லிட்டு போயிட்டேன். இவ சண்டை பண்ணும் போது நான் பிய்ய தண்ணும் பால. ஐயோ நான் பிய்ய தண்ணி சொல்லிட்டேன்னு சொல்லி எனக்கு வந்துச்சு பாரு கோவம். ஒரு போட போட்ட மாதிரி யாரு தேவட
போடா கண்ணாரு வாக்க நான் ஒண்டி பாடி பியத்தனே வந்து கொண்டா கோப்ப பார்த்து பார்த்தா பியத்தனா அப்புறம் என்னங்கறா அடா பாவீங்களா நீங்க எதுவுமே வாங்கிட்டு வரலன்னு ஒரு பேச்சுக்கு பியத்தனா 10 பேரும் போய் நெசவா பியவா தின்னுட்டு நீங்க சொல்லிவிட்ட ஆமா அதனால தான் சொல்றேன் நீ பழனி போறதா இவ்வளவு பீ தின்னுபிட்டு போய் நீயே தின்றான்